இன்னைக்கு தான் சேலரி. ஆனா அதில எப்படி 10K சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. என்னது இது 25K சேலரின்னு சொல்றான். ஆனா எப்படி 10K சேவ் பண்றது? சேலரி ரொம்ப கம்மியாச்சே. நான் சேவ் பண்ண முடியும் 10K அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. எந்த சேலரியும் கம்மி, அதிகம் கிடையாது. நம்ம என்ன சேலரி வாங்கினாலும் அது மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் நம்ம சேவ் பண்றது தான் அந்த ஐடியாலஜி தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம எப்படி அந்த 25Kல 10Kவ சேவ் பண்ண போறோம்ன்றத அந்த அதுக்கு போற ரீச் ஆகுற கோல் அந்த பாத் இருக்குல்ல, அத பத்தி தான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போது. ஸோ இந்த வீடியோ முடியும்போது சில விஷயத்தலாம் நீங்க கத்துருப்பீங்க. என்னன்னா, எப்படி அந்த 10Kவ நான் ரீச் பண்றது? எப்படி சேவ் பண்ணியிருப்பேன்? சரி, சேவ் பண்ணது போதும். சேவ் பண்ணா மட்டும் போதுமா? இல்ல. சேவ் பண்ணத இன்வெஸ்ட்டும் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ண போறோம். எங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம்ன்றது அடுத்த கேள்வியா இருக்கும்ல. அந்த கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும்போது இருக்கும். ஸோ அடுத்தது என்னென்னலாம் அந்த வேஸ் நம்ப அத எப்படி வந்து அச்சீவ் பண்றது? அத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரியாலிட்டிக்கு வருமா? ஒரு 25K சேலரி இன்ஜினியர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன மாரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும்? இது ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. இது யாரையும் ரிசெம்பிள் பண்றதுக்கோ இல்லையோ, ஒரு சாம்பிளான ஒரு டேட்டா. இது என் லைஃப்லயும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, ஐ அம் டேக்கிங் திஸ் டேட்டா ஆக்சுவலி. ஸோ ஒரு 25K சேலரி இன்ஜினியர்னா, ஒரு ரென்ட்டுக்கு ஒரு 6K ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு ஃபுட்டுக்கு ஒரு 4K ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2K டிராவல்க்கு, ஒரு 2K மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வச்சுப்போம். ஒரு 4K வந்து மிஸ்செல்லனியஸ் வச்சுப்போம். ஸோ எவ்வளோ ஆச்சு? 6K ரென்ட்டு, 4K வந்து நம்ம ஃபுட்டுக்கு, அப்புறம் 2K டிராவல்க்கு யூஸ் பண்ணிட்டோம். 2K மெடிக்கல் பில் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 6 + 4 10, 12, 14 ஸோ அரவுண்ட் 16 to 18K நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் நம்மகிட்ட ஒரு 7K தான் இருக்கும். ஏன் இது மாரி ஆகுது? நம்ம ஒழுங்கா ட்ராக் பண்ணல. ஓகேங்களா? நம்ம ட்ராக் பண்ணாம ஸ்பெண்ட் பண்றது தான் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல். ஸோ நம்ப எந்தெந்த விஷயம் எங்கெங்க ஸ்பெண்ட் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியணும். எப்படி நம்ம அத தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நோட் டவுன் பண்ணுவோம். எய்தர் நம்ம வந்து மேனுவலா ஒரு நோட்டு, ஒரு பென் எடுத்து மேனுவலா நோட் பண்ணலாம். இல்லன்னா, இப்போ வி ஆர் லிவிங் இன் அ டிஜிட்டல் ஏரால, ஸோ நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸெல்ல வந்து நோட் டவுன் பண்ணலாம். ஸோ நெறைய விதமா நம்ம ட்ராக் டவுன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப முக்கியம், ட்ராக் பண்ணணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ட்ராக் பண்ணாம எந்த எக்ஸ்பென்ஸும் நம்ம பண்ணக்கூடாது. என்ன இன்கம் வந்தாலும், நம்ம எந்தெந்த கேட்டகரில எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும் தான், நம்ப அந்த எக்ஸ்பென்ஸ குறைச்சு எங்க சேவிங்ஸ இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இன்கம் முக்கியம் இல்லங்க. அத ட்ராக் பண்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஓகே, நான் ட்ராக் பண்ணிட்டேன். 2வது என்னன்னா, ரொம்ப முக்கியமான ரூல் நம்மளுக்கு தெரியணும். என்ன ரூல்டா இது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50, 20, 30. என்னது இது 50, 20, 30, 20 அப்படின்னா, 50% இஸ் அவர் வாண்ட்ஸ், நீட்ஸ்ன்னு சொல்லுவோம், சாரி. 50% இஸ் அவர் நீட்ஸ், 20% 30% இஸ் அவர் வாண்ட்ஸ் அண்ட் 20% இஸ் அவர் சேவிங்ஸ். இதான் 50, 30, 20 ரூல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபினான்ஷியல் ரூல் டெர்ம்னு சொல்லுவாங்க. இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு 25K எடுத்ததுனால நம்ம இந்த ரூல கொஞ்சம் டில்டிங் பண்ணலாம். 60% இஸ் அவர் நீட்ஸ், 20% இஸ் அவர் வாண்ட்ஸ் அண்ட் 20% வந்து நம்மளோட சேவிங்ஸ். ஓகேங்களா? ஸோ 60% வந்து நம்ம வாண்ட்ஸ்க்கு வச்சுப்போம். மிச்சம் 20% சேவிங்ஸே நம்மளுக்கு 20% இருந்துச்சு. ஸோ 20%னா நம்ம சினாரியோ படி நமக்கு 5K வந்துரும். இப்ப நம்மளோட கோல் என்னன்னா, அந்த 5Kவ எப்படி 10Kவா ஸ்லோ டவுன் பண்ணி எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு தான் அந்த அடுத்தது. ஓகேங்களா? அடுத்தது 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்க. எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ட்ராக் பண்ணியாச்சு. நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க. ரொம்ப முக்கியமான சேவிங் ஹேக் என்னன்னா, நீங்க அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அத சேலரி வந்தவுடனே நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலரி வந்தவுடனே உங்க சேலரி அக்கவுண்ட்லேருந்து அந்த மேஜரா நீங்க சேவிங் பண்ற அக்கவுண்ட்டுக்கு மாத்திக்கணும். என்ன அமௌண்ட் சேவ் பண்ண போறீங்களோ, அந்த சேவ் பண்ண போறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கணும். என்னது இத நோட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு கேட்குறீங்களா? எப்படி நோட் டவுன் பண்ணணும்னா, அந்த அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். என்ன அமௌண்ட் நீங்க சேவ் பண்ண போறீங்களோ, அந்த அமௌண்ட்ட நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 5K இது பண்றீங்கன்னா, 5K வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட சேவிங்ஸ் 5K. அது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நீங்க ஒரு ஒரு மாசமா இது பண்ணிட்டு, அத நீங்க 10Kவா மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, சேலரி அக்கவுண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது வேற ஒரு அக்கவுண்ட்க்கு நீங்க என்ன அமௌண்ட் சேவ் பண்ண போறீங்களோ, அது மாத்திக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் ஓவர் வச்சு ஸ்பெண்ட் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா எப்பவுமே சேவ் பண்ணத எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சேவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா ஒண்ணுமே நிக்காது.
அதுதான் டு பி ஃப்ராங்க் இதுதான் ஒரு ஹானஸ்டான ரிப்ளை. ஓகேங்களா? ஸோ இத ஃபர்ஸ்ட்டு பண்ணிடுங்க. அடுத்தது சேவ் பண்ணிட்டேன்ப்பா. சேவ் பண்ணத எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? நம்மளுக்கு ட்ரெடிஷனலா நம்ம கோல்ட்ல சேவ் பண்ணலாம். நம்ம சிப் யூஸ் பண்ணியும் சேவ் பண்ணலாம். அடுத்தது நீங்க வந்து கோல்டு பண்ணிட்டீங்க, சிப் பண்ணிட்டீங்க. ட்ரெடிஷனல் பாண்ட்ஸ், எஃப்டிஸ் அந்த மாரி இருக்கிறதும் நீங்க பண்ணலாம். ஸோ கோல்டுன்றது லாங் டர்ம்ல எப்பவுமே ஷார்ட் டர்ம்ல நீங்க கோல்டு சேவ் பண்ணி வித்தீங்கன்னா அந்த அளவுக்கு லாபம் இருக்காது. பட் ரீசென்ட் இயர்ஸ்ல லாஸ்ட் 2 இயர்ஸா லைக் என்ன அமௌண்ட் போட்டாலும் அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருந்திருக்கும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ஹிஸ்டரியில நீங்க லாங் டர்ம் போறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் எப்படி சேவ் பண்றேன்னா, நான் பெர்சனலா கோல்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் பிசிக்கல் கோல்டா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி தான் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சேவும் பண்ணிட்டேன். என்ன மாரி முக்கியமான சில மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்க. என்னென்ன மாரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னா என்ன மாரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னா, ட்ராக் பண்ணாம செலவு பண்றது, வெளிய போய் தேவையில்லாம ஃபுட் ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றது. லைக் நம்மளுக்கு வீட்ல ஃபுட் கிடைக்கும். பட் தேவையில்லாம போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது. ஸோ அதெல்லாம் அன்னெசசரியான ஒரு இது தானங்க. அத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ணாம செலவு பண்றது. அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாம எக்ஸ்பென்சிவ் இஎம்ஐஸ் நான் இன்டர்நேஷனல் லொகேஷனுக்கு போறேன். லைக் ஊர் சுத்தி பார்க்க போறேன். இட்ஸ் குட். நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இட்ஸ் ஆல்வேஸ் குட். பட் அத வந்து கடன் வாங்கி நம்ம அத எக்ஸ்பென்ட் பண்ணக்கூடாது. அது தப்பு ஆக்சுவலா. ஸோ அதுதான் ஒண்ணு. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே யூ யூ வில் பி ஏபிள் டூ சேவ் லைக் 25K சேலரில நீங்க ஈஸியா 10K சேவ் பண்ணலாம். இதுதான் ஐடியா. இன்கம் 25K தான் கவலைப்படக்கூடாது. அதுல நம்ம மேக்ஸிமம் எப்படி புஷ் பண்ணி நம்மளால 10K வந்து சேவ் பண்ண முடியும் ப்ராப்பர் பிளானிங் இருந்தா. இந்த மாரி இன்னும் அப்கமிங் வீடியோஸ் லைக் கோல்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டுக்கும் சிப்புக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி பட்ஜெட்டிங் பண்ணணும்? அதுக்கப்புறம் கெரியர் பார்ட்ஸ் ஆஃப் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் இந்த மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க் யூ ஸோ மச். ஹேவ்